ചാണ്ടിച്ചായോ എന്നാടാ ഈ കിടന്ന് കാറിനെ? നമ്മുടെ വാഴ പാദ്യം പോയി ചാണ്ടിച്ചായ. വാഴ പോയെന്ന് എന്നുവെച്ചാ കാലത്ത് ചെന്ന് നോക്കുമ്പോ വാഴകൾ പാദ്യം പിഴുതി കളഞ്ഞേക്കുവാ. എന്റെ ഈശോയെ, എടി മേരിയെ, എടാ കുഞ്ഞെടുക്ക, ആണ്ട് വാഴയെല്ലാം പിഴുത് കളഞ്ഞെന്ന്. നമുക്ക് പോയി നോക്കാം, വാ. ഇതെന്നാ പറ്റിയതാടാ? രാത്രിയിൽ നിങ്ങൾ ഇവിടെ ഇല്ലായിരുന്നോ? ഇതിങ്ക സർവ്വസാധാരണ രാത്രിയിലെ പണി പണ്ണ വേല ഇത്. എന്നാ? കാട്ടുപന്നികളുടെ പണിയാണ്. ആമാ. എന്നാലും എന്റെ ഈശോയെ, ഞങ്ങളുടെ അധ്വാനത്തിന് ഒരു വിലയും കൽപ്പിച്ചില്ലല്ലോ നീ. நீ முன்னிலே வந்து நிக்காது நாயே. வாழை முழுவன் பிடுங்கணும் தானே சொன்னேன். பாதி பிடுங்கிட்டு வந்து நிக்கிறேன். அந்த 3 பேரு அங்கதானே தூங்கிட்டு இருக்குது. வாழை பிடுங்கிட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு சத்தம் வந்தது, அப்படியே ஓடி வந்துட்டேன். அப்போ உங்க அப்பா வந்ததா சத்தம் போடுறதுக்கு? ஏ முட்டாள், ஆம்பளையான தைரியம் வேணும்டா, தைரியம். இன்னைக்கு ராத்திரியிலே வாழை பூரா பிடுங்கிட்டு நீங்க வா, நான் 100 ரூபாய் கொடுப்பேன். வாழை பிடுங்காம வந்தா ஒண்ணுவேன். ഇന്ന് ആ പന്നിയുടെ അന്ത്യ. ഇതുകൊണ്ട് വെടിവെച്ചാ ആ പന്നി ചാവും. എന്നപ്പോ എടാ, ഇതുകൊണ്ട് വെടിവെച്ച പിന്നെ ആ പന്നിയുടെ അഡ്രസ് പോലും ഉണ്ടാകില്ല. അത് മതി. പന്നിയെ കിട്ടിയാൽ നമ്മൾ രാത്രി തന്നെ ചണ്ടിച്ചായന്റെ അടുത്തെത്തുന്നു, സപ്പറാക്കുന്നു, ചാപ്പിടുന്നു. സംസാരിക്കുക, ശബ്ദം കേട്ട പന്നി വരികയില്ല. അത് പന്നി തന്നെയാ. കൊണ്ട് ഒരു മനുഷ്യന്റെ കരച്ചിൽ പോലെയാ തോന്നി. മനുഷ്യനല്ല, ഏതായാലും കൊണ്ടെന്ന് ഉറപ്പാ. എടപ്പ നോക്കടാ, കൊണ്ടെന്ന് എനിക്ക് ഉറപ്പാ. മനുഷ്യന്റെ പന്നിയുടെ കരച്ചിൽ കേട്ടാ എനിക്കറിയാം, ഇത് പന്നി തന്നെയാ. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ பாத்துக்க. மாமா, 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 நான் சாக போறேன் மாமா. ஐயோ, நான் வாழை பிடுங்கும் போது அவங்க வெடி வச்சாச்சு, ஒரே ரத்தம் மாமா. அவங்க காப்பாத்துக்க, அவங்க பின்னாடி வந்துட்டே இருக்கு. பின்னாடி வந்துட்டு இருக்கா? ஆமா. அப்ப நீங்க நிக்காது, எனக்கும் ஆபத்து. எனக்கு முடி கிடைச்சிடும். எங்கேயாவது போ, போடா. காப்பாத்துக்க மாமா. போடா. വെടി പൊട്ടിയതും ഒരു മനുഷ്യന്റെ കരച്ചിൽ പോലെ കേട്ടത് എന്ന് കരുതി മനുഷ്യനാണെന്നൊന്നും പറയാൻ ഒക്കെയല്ല. ഈ വാഴകൾ പിഴുത് കളഞ്ഞിട്ട് ആർക്ക് എന്നാ കിട്ടാനോട് പോയി? എന്നാലും പന്നിയുടെ മനുഷ്യന്റെ ശബ്ദം ഒരുപോലെ അല്ലല്ലോ. എനിക്ക് ഉറപ്പായിച്ചേ, അത് മനുഷ്യന്റെ കരച്ചിൽ തന്നെയാ. ഇങ്ങനെയാണെങ്കിൽ കുറച്ച് ദിവസത്തെ കാര്യം ഉറങ്ങണ്ട. പന്നിയായാലും മനുഷ്യനായാലും ജീവിക്കാൻ സമ്മതിക്കാന്ന് വെച്ചാ ഒരു ചെരുപ്പിന്റെ അടയാളവും അവിടെ ഇവിടെയും കാണാണ്ട്. തറവാട്ടി പറഞ്ഞ പന്നിയായിരിക്കും, ചിലപ്പോ ചെരുപ്പിട്ടേച്ചും വന്നിണ്ടാവും. വാ. முனியம்மா, அந்த வேலையில அப்புறம் பண்ணலாம். நீ கொஞ்சம் உள்ளே வா. யாராவது பார்க்க போறாங்க? யார் பார்க்க போறீங்க? வா. ஐயோ, வாடி. வேண்டாங்க. நான் கொடுத்த நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடு. மாமா, மாமா, மாமா. மாமா, அயோக்கிய பயலே, புறம்போக்கு, போடா, விட்டுடுங்க, போடா, போ. நீங்க வரக்கூடாது நான் சொல்லலையா? எனக்கு நிக்க முடியல, நடக்க முடியல. பெரிய 2 குண்டு குண்டிக்குள்ள இருக்குதுன்னு தோணுது. நான் இப்ப சாவு மாமா. நீ சாவறது தான் நல்லது. அப்படி சொல்லாதுங்க மாமா. உங்களால தானே எனக்கு இந்த கதி வந்தது. குண்டெடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போனா நம்ம ரகசியம் எல்லாம் வெளியில வந்துடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து ராத்திரி பூரா நான் காட்டுல ஒரு நடிமடையில படுத்தாச்சு. என்னமோ
நேத்து நரி அங்க வரல, அதனால தப்பிச்சாச்சு. ஒரு பக்கம் ஒரே வலி, மறுபக்கம் ஒரே பசி. நீங்க நிக்க கூடாது, அதற்கு பெரிய ஆபத்து. இங்க இருந்து போடா. நான் எங்க போறது மாமா? சுடுகாட்டுக்கு போடா. மாமா சரி, நீ இந்த ஊரை விட்டு போயிடு. அப்படி இனிமேல் மூஞ்சிலே முழிக்காது. கடவுளை, நான் எங்க போறது? கொன்றுவேன். போடா. என்ன தவிக்க விட்டுட்டு நீங்க முனியம்மா கூட சந்தோஷமா படுங்க. இந்த மாத்திரைய 5 நாள் சாப்பிடணும், தவறக்கூடாது. புரியுதா? சரிங்க. ஏங்க, வீட்டுக்கு பின்னால ஒரு ஆள் வந்து அழுதுட்டு இருக்கான். யாரு? தெரியல, நீங்களே வந்து பாருங்க. யாருப்பா நீ? என்னாச்சு? பழனிசாமி கவுண்டர் எனக்கு மாமா. என் குண்டிக்குள்ள வெடிகுண்டு பட்டிருக்குங்க. வலி தாங்க முடியல, எப்படியாவது காப்பாத்துங்க. வெடிகுண்டா? அது எப்படி? தப்பி தவறி துப்பாக்கி மேல உட்கார்ந்துருச்சுங்க. அது எப்படி? எப்படி இப்படி அப்படி இல்ல, அப்புறம் சொல்றேங்க. முதல்ல குண்டு எடுத்து கொடுங்க. நான் எப்படி குண்டு எடுக்கிறது? சீக்கிரம் ஆஸ்பத்திரி போப்பா. ஆபரேஷன் பண்ணி தான் குண்டு எடுக்க முடியும். ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதுங்க. ஏதாவது ஒரு கத்தி எடுத்து எப்படியாவது குண்டு எடுங்க. இது வைங்க. எங்க பார்க்கலாம்? നമ്മുടെ സ്ഥലത്തിന്റെ അപ്പുറത്തുള്ള സ്ഥലമില്ലയോ? അതിന്റെ ഉടമസ്ഥനെ ഞാൻ ഇന്നലെ കുളിച്ചേച്ചും വരുമ്പോ കണ്ടു. ഉടമസ്ഥൻ ഒരു തമിഴൻ വടിവേലു. വടിവേലാണോ വേലുവടിയായോ എന്തോ. അയാള് പറഞ്ഞ് ഇന്ന് വരെ ആ പരിസരത്ത് ഒരു പന്നി വന്നിട്ടില്ല എന്നാ. നമ്മുടെ മരുത് പറഞ്ഞ അവിടെ പന്നിയുടെ ശല്യം സ്ഥിരമായിട്ടുണ്ട്. ആ വടിവേല ഇങ്ങനെ പറഞ്ഞു. അല്ല, നമ്മുടെ മരുത് എവിടെ പോയി? കുറച്ച് ദിവസമായിട്ട് അവനെ കാണാനേ ഇല്ലല്ലോ. കൂലിയിലൊക്കെ ജോലിയല്ലേ, മതിയായി കാണാം. അത് ശരിയാ. അല്ല, യൂറി എത്തിയോ? ലോറി ഇന്നലെ പുറപ്പെട്ടിട്ടുണ്ട്, ഒരു അരമണിക്കൂറിനകം എത്തും. യൂറിയ വരുമ്പോഴേക്കും നമുക്കൊന്ന് യൂറിയം പാസ് ചെയ്യാം. വാ. ആ കാക്കി ടൗസർ കണ്ടിട്ട് നല്ല പരിചയമുണ്ടല്ലോ. മരുതല്ലേ ഇത്? ആണോ? ഇവനിത് എന്ത് പറ്റി? അല്ല മെല്ലെ. എടാ നിക്കടാ. ദാ, നിക്കടാ. ആ തുണി മാറ്റി, അവന്റെ തുണി മാറ്റാ. நீங்களா? എന്നാത്തിനാടാ നീ ഞങ്ങളെ കണ്ടപ്പോ ഓടിയേ? ഞാൻ പാക്കലേ. നീ പാത്തു? നീ എന്തിനാടാ പേടിച്ചോടിയെ? അപ്പൊ നീ എന്തോ പണി ഒപ്പിച്ചിട്ടുണ്ടെന്ന് അർത്ഥം. ഇല്ലங்க. എന്താണ് അതിന്റെ അതേ നിലവിളി, അന്ന് വെടിവെച്ച് കേട്ട അതേ നിലവിളി. താണ്ടേ ഇവരാ നമ്മുടെ വാഴകൾ പിഴുതു കളഞ്ഞ കള്ളപ്പന്നി. പിന്നെ മാമൻ ഏതോ ഒരു തെണ്ടി പളനിച്ചാമി, അവനത്ര കൂലി വാങ്ങണമെന്ന് പറഞ്ഞ് ഇവനിങ്ങോട്ട് പണിക്ക് വിട്ടത്. ഇവിടെയുള്ള ഓർമ്മമാര് സിമന്റ് അടച്ച് ഇപ്പതേ വാഴയും പിഴുതും. എടാ പൊന്ന പരട്ടെ, കൂടെ ഒന്ന് ചതിക്കായിരുന്നല്ലടാ. അപ്പൊ ഇവിടെ ഉറവുണ്ടായിരുന്നോ? ഉണ്ട് ചായ. ഞാൻ കാട്ടി കൊടുക്കறேங்க. ദയവ് ചെയ്ത് എന്നെ കൊല്ലാടുക. ഇവനെ കണ്ടപ്പോഴേ എനിക്ക് സംശയമുണ്ട്. എവിടാ ഉറവാ? ഉറവ അങ്ക இருக்குங்க. വൈദിക, ഇവൻ ഉറവ കാണിക്കുമ്പോഴേക്കും നമുക്ക് ഇച്ചിരി പണിയുണ്ട്. ഒന്നിങ്ങ് വന്നേ. എന്നടാ എന്നടാ? അതൊക്കെ വന്നിട്ട് പറയിച്ചായ. വാ. പറഞ്ഞ നിന്റെ മറ്റേ ചുണ്ടിക്കാല നീ ഇതിലെങ്ങനെ ഇറങ്ങി? വരക്കൂടാതെ കിച്ച, വരക്കൂടാതെ 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 വരും. വരക്കൂടാതെ വരക്കൂടാതെ എന്നാ ചതിയകുമാരി ചെയ്തു? ഇത്രയും വെള്ളം ഇവിടെ ഉണ്ടായിട്ട് കൊള്ളാം. വെള്ളം കണ്ട? ഒന്ന് ഓടി വേഗം വാടാ.
വെള്ളമല്ല ഒരു പുഴ തന്നെയുണ്ട് ഇവിടെ. ദേ, നോക്കടാ. என்ன வலி இது, தாங்க முடியலே. പഴനിസ്വാമി അല്ലേ അത്? இல்ல பழனிசாமி இல்ல, வேற ஆளு. വേറെ ആളല്ലല്ലോ, ഇത് പഴനിസ്വാമി തന്നെ. നീയാ? ഞാൻ നിனைச்ச നീ വേറെ ആളെന്ന്. അയ്യോ, ഇതെന്നാ പറ്റി? വല്ലയിടത്ത് ഉരുണ്ട് വീണോ? ഉരുണ്ട് വീണ് വീണ് എങ്ങനെ എങ്ങനെ? പോകുമ്പോது பசு இல்லையா, பசு ഓ காளா எதிரே வந்தது. அது ஒரே சவுட்டு, ஷோ. அப்படியே கீழே விழுந்தது. வரட்டுமா? அம்மா. ഏത് കാളയാ ചവിട്ടിയത്? அவளுக்கு எப்படி தெரியும்? பசுமாடு நெற்றி மேல பேர் எழுதி ஒட்டி வச்சிருக்கா. ആരുടെ പശുമാടാണെന്നാ ചോദിച്ചത്. ஆளடா பசுமாடாடா, உனக்கு என்ன? ஆளை விடு, ஆளை விடம்மா. அம்மா. ஆமா, ആ? ஒரு விஷயம் கேட்கட்டுமா? എന്നതാ? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா இந்த ஊரிலே எல்லாரும் சொல்லணும். அது சரியா இல்லையான்னு உனக்கு தெரியும். நான் நம்பல, ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லணும். 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பொண்டாட்டியா? என்ன? சாண்டி மைக்கேல் அண்ணன் தம்பி தானே? ம். அங்க பூச்சக்கண்ணி இல்லையா, மேரி? அவளு வந்து 2 ஆளுக்கும் பாலியா. அந்த வேலை பண்ற இடத்திலே சாண்டியும் மேரியும் என்னென்னமோ தப்பு செய்யணும், யாரோ கண்டு. எதுக்கு இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு வீடு வாடகை கொடுக்கணும்? இடத்தை காலி பண்ண சொல்லு, போகாம. இல்லைன்னா கெட்ட பயிர் உனக்கும் வந்துடும். வரட்டுமா? நல்ல வலி இருக்கா மாமா? என்னமோ இருந்தாலும் நான் உனக்கு மாமா தானே, காட்டி கொடுக்கலாமா? என்ன இந்த கதி ஆக்கிட்டியே. பாரு, நீ நல்லா பாரு, அந்த அயோக்கிய பசங்க என்னை கஜா முஜா அடிச்சாச்சு. மன்னிச்சிடுங்க மாமா. உண்மையை சொல்லலைன்னா அந்த சாண்டி சண்டாளன் என்ன உயிரோட விட மாட்டேன்னு சொன்னேன். வெடிகுண்டு பட்ட இடம் பார்த்து பார்த்து உதச்சாச்சு மாமா. ஆனா கூட நீ உண்மையை சொல்லி இருக்க கூடாது. இனிமே சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியது நடந்தாச்சு. நானும் தப்பு பண்ணிட்டேன். நீ வெடிகுண்டு பட்டு பெடாப்பாடுபடும் போது உன்னை நாயா அலைய விட்டேனே, அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது. மன்னிச்சிடுறா. அப்படி சொல்லாதுங்க மாமா. உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன், நீங்க தான் மன்னிக்கணும். சரி சரி, நம்ம விதி. இனிமே இந்த மாதிரி தப்பொன்னும் பண்ணக்கூடாது. சரி மாமா. ஆனா அந்த சாண்டியை நாம் சும்மா விட மாட்டேன். அவரை வேரோட அழிக்கல, நான் பழனிசாமி கவுண்டர் கிடையாது. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. வாய மூடுறானே.